ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலை குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் முருங்கைக்காய் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். எங்கள் ஊர் ஸ்டைலில் நான் முருங்கைக்காய் குழம்பு வைக்க போகிறேன். அதுக்கு முருங்கைக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேன். புளி எடுத்து முன்னக்கூட்டியே நனைய வச்சுட்டேன். அப்போ தான் புளி கரைசல் நல்லா கிடைக்கும். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். 2 தக்காளி, ஒரு பாதி முறி தேங்காய். நமக்கு நிறைய பேர் இருக்கீங்கன்னா ஒரு தேங்காய் ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை ஒரு 3 பேர் மட்டும்னா பாதி முறி தேங்காவே போதும். தேங்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். கொர கொரன்னு இருந்தால் தேங்காய் நல்லா இருக்காது. இப்போ அடுப்பில் வானொலியை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றி கடுகு போடணும், அப்புறமா கருவேப்பிலை போடணும். எதுவுமே கொஞ்சம் கரைஞ்சிக்காமல் பார்த்துக்கணும். ஆனால் எனக்கு லைட்டாக கரைஞ்சிருச்சு கருவேப்பிலை. அப்புறமா சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தான் தக்காளி போடணும். அப்போ தான் டேஸ்ட்டு, சின்ன வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு தக்காளி நல்லா வதங்கணும். அதுக்கு கொஞ்சம் மூடி வச்சு வதங்குறது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கணும். முருங்கைக்காயை நல்லா போட்டு வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் என்னெல்லாம் போடணும்னா மசாலா போடணும். நான் வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா எடுத்து வச்சுருக்கிறேன். பாக்கெட் மசாலா வாங்க மாட்டோம். ஸோ வீட்டில் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவும், அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய், அப்புறம் புளி கரைசல், இது எல்லாமே ஊற்றி மிக்ஸ் பண்ணி கரண்டி போட்டு நல்லா கிண்டணும். அந்த மசாலா அங்கங்கே கட்டி பிடிச்சிடக்கூடாது. அதனால் நல்லா கிண்டி விட்டுறணும். கிண்டி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே விட்டுறணும். நல்லா கொதித்து காயணும். நல்லா கொதித்து காய்ஞ்சாதான் நல்லா இருக்கும் குழம்பு. அந்த மசாலாவோட பச்சை வாசனை இல்லாத அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி கொதித்து காயும் போதே உப்பு போட்டுடலாம். இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நம்ம கல்லுப்பு போட்டால் நல்லது. அதனால் நான் எப்போவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கல்லுப்பு போட்டு அது மறுபடியும் நல்லா கொதிக்க விடணும். ஃபஸ்ட்டு கொதிலே உப்பு போட்டுறணும். அதுக்கப்புறமா அது நல்லா கொதித்து நல்லா கொஞ்சம் திக்னஸாக வரும். உங்களுக்கு எந்தளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு மட்டும் திக்னஸ் இது பண்ணால் போதும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக வச்சுக்கலாம். ஸோ சாதத்துக்கு இதை வச்சு சாப்பிட ரொம்பவே அழகாக இருக்கும். சாதம் போட்டு அதுக்கு மேலே இந்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டா செமையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் ஊர் ஸ்டைலில் உள்ள முருங்கைக்காய் குழம்பு. இந்த டேஸ்ட் ரொம்பவே அழகாக இருக்கும். அதில் இந்த சின்ன உள்ளி வெங்காயம் வதங்கியிருக்கிறது இன்னுமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.